ஒரே ஒரு ஊருக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்பார்ம், ஊருக்கெல்லாம் கரண்ட். அந்த மாதிரி சுவாமி இங்க இருக்கார். அதுக்கு அடுத்த வரியே என்ன சொல்றா, ஆதிமூர்த்தியருக்கு அருள் புரிந்த அருள். ஆதிமூர்த்தினா காசி விஸ்வநாதர், ராமேஸ்வர ராமநாதர், மதுரை சொக்கநாதர், தியாகேசர், சிதம்பரேஸ்வரர், அண்ணாமலையார், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இவங்கெல்லாம் ஆதிமூர்த்தின்னு பெரிவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இங்க இருக்கார். அது அருரூபமா இருக்கார். முதல்ல உருவத்துக்கு பார்த்தோம், அருரூபமா மங்களநாதரா இருக்கார். இந்த இடத்துல கார்த்தால திருவனந்தலுக்கு சுவாமி இந்த இடத்துல எழுந்து அவருடைய ஆற்றல் உலகம் முழுக்க பரவுது. மறுபடியும் ராத்திரி எங்க வந்துடுறார், உத்தரகோசமங்கிக்கே வந்துடுறார். காலையில திருவண்ணாமலை கதவை திறக்கும் போது உத்தரகோசமங்க சாமி வந்தாச்சுன்னு திறக்கணும். பூட்டும் போது உத்தரகோசமங்க சுவாமி போயிட்டாருன்னு பூட்டணும். ஒவ்வொரு ஊரையும் பார்த்தோம்னா அண்ணாமலையார்னா அந்த ஊர்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். தியாகேசர்னா திருவாரூர்ல பெரியவர், சிதம்பரத்துல போனா அம்பலவாணன் ரொம்ப பெரியவர், ராமேஸ்வரத்துக்கு போனா ராமநாதன் ரொம்ப பெரியவர், காசிக்கு போயிட்டா காசி அதை விட பெரியவர், மதுரைக்கு போனா சொக்கநாதர் மீனாட்சி தான். ஆனா இவ எல்லாரும் உள்ளுக்குள்ள யாருக்குள்ள அடக்கம் அப்படின்னா இந்த மங்களநாதருக்குள்ள அடக்கம். அப்பேற்பட்ட உத்தரகோசம் அங்கே அருரூபமா இருக்க. அரூபமா எப்படி இருக்காரு அப்படின்னா இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசி எல்லா ஜீவராசியுமே ஒரு தொடர்பு என்ன